ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம ஒரு மலபார் ஸ்பெஷல் வெண்டைக்காய் பச்சடி பொதுவாக வெண்டைக்காய் பச்சடி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் கேரளாவில் பச்சடின்னு வந்தாலே தேங்காய் அரைச்சி தான் செய்வாங்க. ஆனால் இது தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு வெண்டைக்காய் 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா சும்மா ஆற விட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியும், அது வழுவழுன்னு இருக்கும் இல்லையா? அது இல்லாமல் இருக்க கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி 1 மணி நேரம் ஆற விட்டுருக்கேன். அதனால் பாருங்கள், கையிலலாம் ஒட்டவே ஒட்டாது. இல்லைன்னா நம்ம எண்ணெய் நிறைய தேவைப்படும். எண்ணெய் கம்மியாக செலவு பண்ணணுன்னா இப்படி பண்ணிக்கோங்க. இதில் இது இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பெசரி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு 4 பல் பூண்டு, ஒரு தண்டு கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடாகும்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு எடுக்கணும். அப்போ தான் அதோட அந்த மலபார் டேஸ்ட் வரும். பாருங்கள், நல்லா சிலுன்னு சத்தம் வரும். இப்படி நல்லா காஞ்சதுனால இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு இதை நல்லா வதக்கிடலாம். கைவிடாமல் வதக்குங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ அடிகனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கருகிடாது. நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் வதங்கி வரும்போது நம்ம இனி மூடி போட்டு, அப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிருக்குது. அப்போ அந்த ஆவியிலேயே நல்லா ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கும். திரும்பவும் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு 1 நிமிஷம் திரும்பவும் வைக்கலாம். அப்போ நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் போல் திரும்பவும் கிளறினீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். வெந்துருச்சு. இனி இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சாச்சு. அதே பேனில் நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், சின்ன சீரகம்தான். அப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 பிஞ்சு வெந்தயம் போட்டால் நல்லா ஒரு மணமாக இருக்கும். அதுவும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அப்புறம் இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி இஞ்சி, பச்சை மிளகா, அது எப்படி பொடிசாவா நீள வாக்கில் வேணாலும் கட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். அந்த பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதக்கினா நல்லா ப்ரௌன் கலரெல்லாம் ஆக தேவையில்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு, இனி நம்ம வெண்டைக்காயில் உப்பு முதல்ல போட்டாச்சு. திரும்பவும் அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு, பாருங்கள், நான் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். உங்களுக்கு உப்பு நிறைய வேணும்னா அப்புறம் கடைசியில் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துருங்க. வதக்கினா ஒரு கண்ணாடி பதமான போதும். இதே வெண்டைக்காய் கூடையே கொட்டி வச்சிடலாம். எல்லாம் கொட்டி எடுத்து வச்சாச்சு. இனி இதில் நம்ம தயிர் ஊற்றி கலக்கணும். நான் இப்போது நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. எப்போவுமே பார்த்து நல்லா கெட்டியான தயிர் 2 பெரிய குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நேரம் நீங்கள் உப்பு வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. நான் பார்க்குறேன், எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, போதும். இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுது.
நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் புது வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.